இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எதுக்கு? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை காவல் காக்க போக சொன்னாங்க. காவலுக்கு போக சொன்னாங்களா? ஆமாம். ஏன் ஏன் அவ்வளோ அழகா இருக்கனா? அவ்வளோ அழகா இருக்கனா? முதலிரவுக்கு பால் கொண்டு வந்து அந்த அக்கா பாடுவாங்கனே, அமைதியாரனே. நான் தான் பாடுவேன், வேற யாரும் பாடக்கூடாது. சொல்லணும். இங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை காட்டுக்கு காவல் காக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா நான் யாருன்னு கேட்குறீங்களா? எங்கள் குழு தலைவி. என்னது? எங்களுக்கு தலைவி. குழு தலைவியா? ஆமாம். இப்போ தானே சொன்னார். எங்க குழு தலைவி. எங்கள் லோனு கொடுக்குறதுக்கெல்லாம் குழுவில் போட்டிருக்காங்கல்ல, அந்த தலைவி கிடையாதுங்க. அந்த தலைவி கிடையாது. சரியா? எங்கள் அம்மா அவங்க வந்து எங்களுக்கு வந்து காவல் காக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. என் கூட இன்னொரு தோழியும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னை விட இன்னும் அழகாகவே இருப்பாங்க. ஆமாம், என்னை விட சூப்பராக இருப்பாங்க. வருவாங்க பாருங்க, தந்துக்குன்னு. நீ எதுக்குமா வந்த காரணத்தை சொல்லுமா? நானும் தானே வந்திருக்கேன். அதனால என் தோழியவும் அழைச்சிக்கிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு நாங்கள் போய் காவல் காக்க போகிறோம். சரி, நல்லா திணை காவல் காக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக நானும் ஒரு வனங்களை போட்டுட்டு காவல் காக்க போகிறேனே. ஆனை முகத்தோனே அருளுமையா வாரவர்க்கு மூத்தவனே ஐந்தோ வரத்தோனே தொந்தி நல்ல கணவனியே முந்தி கணவோமையா உள்ளத மூளையில பன்னர்வார் கொடுத்துட்டு என்னது? செந்து வடி வேலவரை செந்து கவி பாட
வலிச்சு போச்சு பல கோடி வளைவுகள் விட்டு போச்சு கோடி வலைகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு பல கோடி வளைவுகள் விட்டு போச்சு கோடி வலைகள் விட்டு போச்சு நித்திரதைய நீ அவ மறக்கணும் உத்தரவோடு கழித்தாயே தனே சாமியை கும்பிட்டோம் காவ காக்க போறோம் என் தோழியை கூப்பிடட்டுமா அடியே தோழி தோழி தண்ணி குடம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன் தண்ணி குடம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன் தண்ணிக்கு போறேன் ஏய் ஏய் அத்தான எடுத்துக்கிட்டு அந்தில போறானே போறே அத்தான எடுத்துக்கிட்டு அந்தில போறானே போறே தண்ணி குடம் எடுத்து தங்க புள்ள தண்ணிக்கு போறேன் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போறேன் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போறேன் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மச்சானத்தை பார்க்க போறேன் கனமரம் வச்சுக்கிட்டு கனமரத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன் ஏலோ ஏலோ உங்க ஆட்டம் ஆறியா ஆளு நல்லா அழகா இருக்கு இவ்வளவு அழகா இருக்கு உள்பாடை கட்டுறது இல்லையா உள்பாட 200 ரூபா வைக்கிறாங்க 1000 60 ரூபாயில சோழி முடியும் டவுசர்ல என்ன கண்ணு கண்ணா இருக்கும் சட்டியில சே வேலியில கிடந்தது அப்படித்தான் இருக்கு ஆண்டவனுக்கார மாமா ஏய் உன்னை நல்ல உம்பளை நினைச்சேன் வரும்போதே எப்படி சென்னையா வந்திருக்கியே எங்க போயிட்டு வந்த மாசமா இருக்கு என்ன பொம்பளை வாழ்க்கை பொண்ணா பிறக்கிறதே தவறுதான் சரி பகல்லையும் போட்டு குத்துறாங்க நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க என்ன இதுவும் தண்ணி போட்டவன்ட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறேன் கஞ்சா போட்டவன்ட்ட மாட்டினா பிச்சிருவாங்க அவன் என்ன நினைத்து கசக்குறானோ அதே கசக்குத்தேன் எது வேணுமா உனக்கு என்ன பொம்பளை வாழ்க்கை இருக்கா இதுவும் தண்ணி போட்ட இது எல்லாரும் கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை ஈபியில வேலாக்கிறவனை கல்யாணம் பண்ணி நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈபியில வேலாக்கிறவனை கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணி அடிச்ச மாதிரி சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாத்திடுவேன் அந்த முதலை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாபத்தில் எண்ணெயை மல்கடிட்டு ஏற ஆரம்பிச்சிடுறேன் முன்னால் ஒரு பீச்சை பின்னால் பிறகு முன்னாலையும் மாற்றி மாற்றி போட்டுறேன் சரி அதுதான் போகணும் ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா இந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழுன்னு இருக்கும் ஐஸ் வாங்கி சப்பியாத காலத்தை ஓட்டிடலாம் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 ஐஸுங்கிறேன் அவன் சரி அதுதான் போகணும்னு இந்த மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணேன் செல்வா மைக் செட்டு மைக் செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணால் ஒரு நிகழ்ச்சி போனால் 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு கல்யாணம் பண்ணி 2 பேரும் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம் போனவுன்னா வார இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாவும் வந்திருக்கும் போல மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் முதல் இரவு நடைபெறும் அனைவரும் திருவிழா வந்து கண்டுகளிக்கணும்னு என்ன கோயில் கும்பாச்சமாடா கண்டுகளிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க இதை காட்டிலும் டவுல் கூட்டம் ஆயிடுச்சு 10 பேர் கிடுக பிச்சுட்டேன் 15 பேர் கொட்டையை அத்துட்டேன்
15 பேர் ஓட்டை கழட்டிட்டேன், 2 பேரும் செவத்துல ஓட்டை ஓடிக்கிட்டு இருக்கேன். முதல் இரவு பார்க்க நல்ல வேளை அந்த நேரம் கரண்ட் போச்சு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டும் கழிச்சிருப்பாங்க, பாவாடையும் கழிச்சிருப்பாங்க. சரி அதுதான் போனா போய் எத்தனை புருஷன் கட்டி நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணி, கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணா எப்படியா அந்த ஆளு எப்படியா பூசியாவது காப்பாத்திடுறான். செவத்தை அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு இப்படி ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழுச்சுன்னு அடைச்சிட்டு அவன் பாட்டில் படுத்துக்கிறேன். சரி அதுதான் போனா போகுது, பழுச்சுன்னு அடைச்சிட்டு அவன் பாட்டில் படுத்துக்கிறேன். சரி அதுதான் போனா போகுதுன்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசியிலே போந்துக்கிட்டு பறக்கலாம். அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மாசு நான் உறக்கு. 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். 11வது வருஷம் அதில் ஆன மாசம் தான் அது. யாருக்கு? எவனுக்கு 8:45 3 நாள். 11வது வருஷம் மாசம் ஆயிட்டு. மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்ற பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மடைகிறது. என்னங்க நாங்க நீங்க அப்பா பரியன் போய் அரசியல்வாதிட்ட சொன்னேன். அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதி இல்லை. ஏன்னா மாஜமகரமான எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு.